ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்டேடியத்தை எப்படி மாற்ற போகிறோம்னா, இந்த ரெண்டு மோட்டரை வச்சு நம்ம நம்ம இந்த ஸ்டேடியம் பண்ண மோட்டர் ஸ்டேடியம் நம்ம இந்த சைடில் வச்சு பிளேடு வந்து ஒரு சுற்றி சுற்றி வரப்ப டக்குன்னு நீங்கள் உரசி ஒரு இழுத்து அடிக்கணும். அதுக்காண்டி இப்போ வந்து நம்ம இதை ஸ்டேடியத்தை மாற்ற போகிறோம். வாங்க மாற்றிடலாம். அதுக்கான பொருள் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மோட்டரை வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த சைடு ஒரு மோட்டரும் ப்ளஸ் இந்த ஒரு சைடு ஒரு மோட்டரும் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம ஃபெல்ஹீட் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இந்த மோட்ரு தேவையில்லை, அதனால இந்த இதுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஒயர் மட்டும் இல்லை, இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நம்ம மேலாக தெரியுது நினச்சி பறக்கவே முடியல. ஒட்டிக்கிச்சு. ஒட்டவே மாட்டேங்குது. இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். இந்த ஒயரை வந்து இதுக்கும் இந்த ஒயரை வந்து இதுக்கும் வாங்க ஃபிட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ ஒட்டிட்டோம். ஒயரை போட்டு நம்ம இந்த ஒயரை கூட ஜாயின் பண்ணி ஓட்டிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி பண்ணி ஓட்டிட்டோம். அடுத்தது இந்த ஒயர் கூட ஜாயின் பண்ணுற அப்படிதான் இந்த ஒயர் கூட ஜாயின் பண்ணுற ஒரு ப்ராசஸிங் அதை பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒயர்லாம் ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக டேப் சுற்றிட்டோம். இது ஃபெல்ஹீட் போட்டோம். இங்கேயும் ஃபுல்லாக இது போட்டு அது பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டயரை இப்போ ஃபிட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ஒயரெல்லாம் இருக்குல்ல கைஸ், அதை தூக்கி உள்ள சொருவ போகிறோம். சொல்லிடலாமா கைஸ்? இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஒயர் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல சொருவி ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவர் பேங்க் வச்சு நம்ம போட்டுடலாமா? நம்ம இப்போ பவர் பேங்க் வச்சு போட்டுடலாமா?
அவ்வளோதான் guys. இதோட நம்ம அடுத்த இதில் பண்ணிக்கலாம்.